வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர். அப்போ வந்து எங்கள் அம்மாச்சி ஊர். அதனால எல்லாருமே நல்லா தெரியுமா. ஈவினிங் டைம் போல் எல்லாருமே வெளில நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு எல்லா பக்கையும் கிளப்ப ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நான் கிளம்புனா தான் எல்லோரும் கிளம்புவாங்க நல்லாவே எனக்கு தெரியும். முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு அவள் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவா. அவள் திட்டுவான்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து அவள் கிளிப்பு நிறையா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலாம். நிறைய பெரிய பெரிய கிளிப்பெல்லாம் குத்துனது போய் இப்போ வந்து ரொம்ப சின்ன கிளிப்பு குத்துற அளவுக்கு ஹேர் ஃபால் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. என் வீடியோ இடையில ஒரு சவுண்டு கேட்குதுல்ல, பக்கத்தில் ஏதோ வண்டு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பர்த்டே கேர்ள் வந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அத்தை வந்து பைப்பில் தண்ணி பிடிக்க போயிட்டாங்களா, அவங்களும் வந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லபடியாக கேக் கட் பண்ணியாச்சு. இவன் இன்னைக்கு கட் பண்ணலை அப்படின்னா இது கட் பண்ணியிருப்பான் போல கேக்கு. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அப்புறம் நல்லபடியாக கேக் கட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, இருக்க சொன்னாங்க. பட் இருக்க முடியாது, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால அங்கேருந்து எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். விஜி வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுத்து விட்டுருந்தா. அதனால டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் பிரியாணி கொடுத்துட்டு அம்மா அதுலேயும் கொஞ்சம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. எப்படி இனிமேல் போய் நீ சமைச்சா சாப்பிட போகிற, கடையில் தான் வாங்குவீங்க, இதை கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பைக்கில் வரும்போது இது தூங்கிட்டானா இனி இருக்கிற சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே பாய்.